டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தமிழியல் நடுவம் கணபதி தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கணபதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நித்யானந்தம் அவர்களே, டிஎன்டிவியினுடைய தமிழ் ஊடகத்தினுடைய பொறுப்பாளரும் நண்பரும் மிகச்சிறந்த பத்திரிகையாளருமான திரு வளர் மெய்யறிவான் அவர்களே, மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ராபர்ட் கால்டுவெல் தமிழுக்கும் தமிழருக்கும் வழிகாட்டினாரா அல்லது திசை மாற்றினாரா என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்க உரையாற்றுமாறு கூறியுள்ளீர்கள். ராபர்ட் கால்டுவெல் தமிழுக்கும் தமிழருக்கும் வழிகாட்டினாரா அல்லது திசை மாற்றினாரா என்றால், அதற்கு முன்பாக தமிழர்களுடைய நிலை ராபர்ட் கால்டுவெல்லுடைய அந்த 1856 காலகட்டத்திலே எந்த அளவு இருந்தது என்பதும், அது திசை மாற்றக்கூடிய அளவுக்கு இருந்ததா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூரிலே இது இரண்டாவது நிகழ்வாக, தமிழ் தேசியம் தொடர்பான இரண்டாவது நிகழ்வாக கலந்து கொள்கிறேன். இதற்கு முன்பு தமிழோசை விஜயகுமார் அவர்கள் இதேபோல் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட அந்த நிகழ்வினை தொடர்ந்து கோவையிலே தமிழ் தேசியத்தினுடைய இரண்டாவது நிகழ்வு, கால்டுவெல்லை பற்றிய ஒரு இரண்டாவது நிகழ்வு என்று கூட சொல்லலாம். எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாக 2014ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், கால்டுவெல் தமிழ் தேசிய இனத்தினுடைய எதிரி என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கை சென்னையில் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து ராபர்ட் கால்டுவெல் அவர்களை பற்றிய, அவருடைய பணியை பற்றிய, ஆற்றிய அந்த சேவைகளை பற்றிய ஒரு நோக்கம், தேவை இன்றைக்கு இருக்கிறது. இது உறுதியாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழர்கள் தங்களுடைய வரலாறுகளை மீள்பார்வை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். தமிழர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டினை மீண்டும் சீர்தூக்கி பார்த்து ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டிய கடமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் தமிழர்களுடைய அடையாளங்கள், தமிழனுடைய வரலாறுகள், தமிழர்களுடைய எல்லா விதமான அந்த பண்பாட்டு தொடர்பான அத்துணையும் தமிழ் மொழி உட்பட இன்றைக்கு தமிழகத்திலேயே கூட இரண்டாம் தர சூழ்நிலை தள்ளப்படக்கூடிய அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய இனம் தமிழினம் என்று இல்லாமல் தாங்கள் ஏதோ திராவிட இனம் என்ற ஒரு கருத்தியலை கூட பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த மூளைச்சலவை செய்யப்பட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவற்றை பற்றிய ஒரு புதிய ஒரு மீள்பார்வையை பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது குறிப்பாக ஒரு 500-600 ஆண்டு கால அடிமை ஆட்சிக்கு பிறகு, ஆட்சி முறைக்கு பிறகு தொடர்ந்து தமிழர்கள் உலகத்திலே வெற்றி வாகி சூடிய ஒரு இனமாக அவர்கள் இருந்தது கிடையாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. 1530 வரை தமிழர்கள் ஆட்சியில் இருந்ததற்கான வரலாறுகள் இருக்கின்றன. 1530க்கு பிறகு தமிழர்கள் அடிமை வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மை. இதை மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவும் கிடையாது.
ஏனென்றால் நாம் நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் இணைத்து பார்க்கும்போது தான் நம்ம எதிர்காலத்தை திட்டமிட முடியும் என்ற காரணத்தினாலே நமது தோல்விகளையும் கூட நாம் உணர்ந்து அவற்றை பற்றி ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் நாம் அடிமையாக இருந்ததையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான தமிழகத்தினுடைய பகுதிகளிலே தமிழ் ஆட்சி மொழி கூட இல்லாத காலகட்டம் இருந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை பகுதியிலே, சோழர்கள் ஆண்ட அந்த தஞ்சை பகுதியிலேயே ஏறக்குறைய 150 ஆண்டுகள் தமிழ் ஆட்சி மொழி கிடையாது. முதலிலே அங்கே இருந்த நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்திலே தெலுங்கு ஆட்சி மொழியாக இருந்தது. அங்கே நாயக்கர்களுக்கு பிறகு மராட்டியர்களுடைய ஆட்சி துவங்கிய பின்பு 30 ஆண்டு காலம் மராட்டியர் ஆட்சியில் கூட தெலுங்கு தான் ஆட்சி மொழியாக இருந்தது. அதற்கு பின்பு தான் மராட்டி அங்கே ஆட்சி மொழியாக இருந்தது. ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மேற்பாக தஞ்சையில் மிகப்பெற்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு பாரம்பரியமிக்க வீரமிக்க ஒரு விளைநிலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே கூட 150 ஆண்டுகள் நாம் நேசிக்கக்கூடிய, நாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை என்ற அந்த நிலைப்பாடு இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது பல பேருக்கு நாம் வரலாறுகளை படிக்காத காரணத்தாலே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சியிலே ஒரு மீள் உருவாக்கம் செய்யப்பட்டது என்பது உண்மை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக தமிழர்கள் சேர சோழ பாண்டியர்கள் என்று அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட ஒரு தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருந்தார்கள். 3 நாடுகளும் தமிழ்நாடு என்று தான் இருந்தது. அதற்கு பின்பு இந்த சேர பாண்டியர்களிலே சேரர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இந்த நாயக்கர்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அதே போல் ஆற்காடு நவாபுகளுடைய ஆட்சிகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஏற்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே கூட வடவேங்கட முதல் தென்குமரை ஆயிட இருக்கக்கூடிய அந்த தமிழ் கூறும் நல்லுலகம் ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் கேரள பகுதியிலே திருவனந்தபுரத்திலே தனியாக அங்கே ஒரு ஆட்சி நடைபெற்றது, அரசாட்சி நடைபெற்றது. எனவே இப்போ ஒன்றாக இருக்கக்கூடிய இல்லாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் 1956க்கு பின்பு விடுதலை பெற்ற பிறகு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்ட போது அப்போது ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போது தட்சிண பிரதேசம் என்று மொழிவாரி மாநிலங்கள் நாங்கள் பிரிக்க மாட்டோம், இந்தியாவை 4 பெரும் நிலப்பரப்பு மாநிலங்களாக பிரித்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், அப்பொழுது சென்னை மாகாணத்தில் இருந்தக்கூடிய ஆந்திர பகுதிகளெல்லாம் இணைத்து நாம் தட்சிண பிரதேசம் என்ற ஒன்றை உருவாக்குவோம் என்று அன்றைக்கு இருந்த மத்திய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். ஒருவேளை அந்த மத்திய தட்சிண பிரதேசம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தால் தமிழர்கள், சேர சோழ பாண்டியர்கள் என அவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அத்துணை பகுதிகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பெரும் நிலப்பரப்பிலே தமிழர்கள் மட்டும்தான் பெரும்பான்மையாக இருந்திருப்பார்கள். அந்த மாநிலம் ஒருவேளை இருந்திருந்தால், ஏற்பட்டிருந்தால். ஆனால் பிற பகுதியிலே, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலே, மேற்கு பகுதியிலே, வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநில பிரிவினை, பெரிய மாநில பிரிவினை ஏற்றுக்கொண்டார்கள். அதை எதிர்த்த ஒரே பகுதி எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான். ஏனென்றால் அத்தகைய ஒரு தட்சிண பிரதேசம் என்பது ஏற்பட்டால் தமிழர்களுக்கு பின்னடைவாக இருக்கும் என்று தமிழர்களை தூண்டிவிட்டு அதற்கான ஒரு எதிர்மறை பிரச்சாரங்களை இங்கே மேற்கொண்டு அதனுடைய விளைவாகத்தான் இந்த பெரிய மாநில பிரிவினைகள் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஒருவேளை அது ஏற்பட்டிருந்தால், இந்த தட்சிண பிரதேசம் ஏற்பட்டிருந்தால் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உருவாகாதவாறு தமிழ்நாட்டிலேயே இத்தகைய ஒரு எண்ணம் உருவாவதற்கு காரணம் தமிழர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு தங்களுடைய வரலாறுகளை படிக்காமல் போனதால் தான் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை நான் உணர்கிறேன். எனவே தான் ஒருவேளை தட்சிண பிரதேசம் ஏற்பட்டிருந்தால் இங்கே பெரியாறு பிரச்சனை கிடையாது, காவிரி பிரச்சனை கிடையாது, அதே போல் தென்பெண்ணை ஆறு பிரச்சனை கிடையாது.
தமிழ்நாடு மிகப்பெரிய வளங்கொழிக்கக்கூடிய மாநிலமாக இருந்திருக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையாக அந்த மாநிலத்தில் இருந்திருப்பார்கள், அதிகாரமிக்கவர்களாக இருந்திருப்பார்கள். அது தமிழர்களுடைய வளர்ச்சியில் அது எங்கெங்கேயோ கொண்டு சென்றிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் கூட இப்படி தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்ட போது அதை தமிழர்களை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு மூளைச்சலவை செய்யப்பட்ட நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்க காரணம் இந்த வரலாறுகளை பார்க்காதது தான். இந்த வரலாறுகளை பார்ப்பதற்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருந்தால் அன்றைக்கு ஒரு மாற்று சிந்தனையை அவர்கள் உறுதியாக ஏற்படுத்தி இருப்பார்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கூட நினைக்கலாம் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தமிழ்நாடா என்று கேட்கலாம். அது உண்மையிலே தமிழ்நாடு தான். தமிழிலிருந்து பிரிந்தது தான் மலையாளம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். ஒரு இனத்தினுடைய அடிப்படை என்பது மொழியை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது, வரலாறுகளை வைத்து பார்க்க வேண்டும். இது வரலாறுகளை பற்றி வைத்து பார்க்கும்போது ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மலையாளம் உருவானது. அதற்கு முன்பு சேரர்கள் ஆண்ட பகுதி தான் கேரளா. எனவே அந்த சேரர்கள் ஆண்ட பகுதியும் இணைந்து ஒரு புதிய தமிழகம், எழுச்சிமிக்க தமிழகம் உருவாகியிருக்கும். தமிழ்நாடும் தமிழர்களும் உருவாக்கி இருப்பார்கள். அது ஏற்படாத காரணம் வரலாறை நாம் மீள்பார்வை செய்யாத தவறு தான். எனவே தான் இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்து தேவைப்படுகிறது. அந்த வகையிலே தான் கணபதி தமிழ்ச்சங்கத்துக்கும் கணபதி தமிழ்ச்சங்கத்திற்கும் டிஎன்பி தமிழ் ஊடகத்திற்கும் அதே போல் தமிழியல் நடுவத்திற்கும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மீள்பார்வை பார்ப்பதற்கான ஒரு புதிய முயற்சியை, அது தொடர் முயற்சியாக எடுப்போம் என்று நீங்கள் கூறுவது உண்மையிலேயே பாராட்டக்குரியது, போற்றுதலுக்குரியது, வணக்கத்திற்குரியது, ஆதரவு தரக்கூடியது என்பதை நேரத்தில் தெரிவித்து, நாம் தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய இனம்தான் உலகத்தில் தோன்றிய முதல் தேசிய இனம். தேவநேய பாவனர் கூறியிருக்கிறார், உலகத்தில் தோன்றிய முதல் தேசிய இனம் எது என்று பார்த்தால் தமிழ் தேசிய இனம்தான். அது குமரி கண்டத்திலே தொடங்கி அந்த இப்பொழுதுக்கு மறைந்து போன லெமூரியா கண்டம், அந்த பகுதியெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய பகுதி தான் அந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பிடம். ஒரு தேசிய இனம் உருவான இடம், முதல் குடி, மூத்த குடி என்று சொன்னால் தேவநேய பாவனர் கூறியிருக்கிறார். தேவநேய பாவனர் கூட இப்பொழுது 1900 ஆண்டுகளிலே இருந்தவர். அதற்கு முன்பு ஏறக்குறைய 11ஆம் நூற்றாண்டிலே இருந்த ஒரு புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூலில் 9ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒன்று தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தமிழர்களுடைய அந்த தொன்மை என்பது, தேசிய இனத்தினுடைய தொன்மை என்பது அவ்வளவு சீர்பெற்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி. அது தேவநாயருக்கு முன்பு 9ஆம் நூற்றாண்டிலே கூறப்பட்டிருக்கக்கூடியது. புறப்பா வெண்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கல்லுனா மலை தாங்க, மலை, மண்ணுனா வயல் என்ற பொருள் இருக்கிறது. எனவே கல் தோன்றா என்றால் மலை தோன்றி வயல் தோன்றாத காலத்திற்கு முன்பு. ஏனென்றால் தமிழர்கள் பெரும் நிலப்பரப்பை 5 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் மருத நிலம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அது வயல் சார்ந்த பகுதி. இப்படி இந்த வயல் தோன்றா அந்த பகுதிக்கு முன்பாக, வயல் தோன்றா அந்த நிலைக்கு முன்பாக தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு செய்து வரக்கூடிய பல்வேறு தொல்லியல் ஆராய்ச்சிகள், கீழடி, மணலூர், கொந்தகை, கொடுமணல், ஆதிச்சநல்லூர், சிவகலை, இவற்றையெல்லாம் நம்ம இந்த கண்டறியக்கூடிய இந்த தொல்லியல் ஆராய்ச்சிகளில் கண்டறியக்கூடிய அந்த வாழ்விடங்கள், ஈம சுடுகாடுகள், சுடுமணல்கள் ஆன முத்திரை, எடைக்கற்கள், தங்க நாணயம், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழர்களுடைய நாகரிகம் எத்தகைய ஒரு நாகரிகம், எவ்வளவு தொன்மையானது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கீழடி, ஆதிச்சநல்லூர் இவர்களை வைத்து இன்றைக்கு தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் என்பது ஏறக்குறைய 3,75,000 ஆண்டுகளை கடந்து இருக்கலாம் என்ற ஒரு கணக்கை அவர்கள் கூறுகிறார்கள். 3,75,000 ஆண்டுகள் இந்த கணக்கை நாம் விட்டுவிட்டாலும் கூட குறைந்தது உறுதியாக சொல்லலாம் ஒரு 1,00,000 ஆண்டுகளாவது இருக்கலாம், அல்லது 1,00,000 ஆண்டுகள் இல்லை என்றால் ஒரு 20,000 ஆண்டுகளாவது இருக்கலாம்.
20,000 ஆண்டுகள் இருந்தாலும் கூட தமிழர்களுடைய குடி என்பது மிகப்பெரிய ஒரு மூத்த குடிதான் என்பதிலே, ஒரு அத்தகைய தொன்மை வாய்ந்த குடிதான் என்பதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் எப்பொழுதும் இருக்க முடியாது. இது தமிழர்களுடைய அந்த தாயகம் என்பது தமிழ்நாடு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஏனென்றால் பல்வேறு கருத்துக்கள் தமிழர்கள் கடல்கோள் கொள்வதற்கு முன்பு, லெமூரியா கண்டம் கடலில் கடல் கொள்வதற்கு முன்பு பற்றூலி ஆற்றில் இருந்து தமிழர்களுடைய அந்த நிலம் இருந்தது, தாயக பகுதி இருந்தது. அங்கே 3 தமிழ்ச்சங்கங்கள் இருந்ததெல்லாம் நம்ம படித்தது தான். எனவே தமிழகத்துக்கு தெற்கே அந்த குமரி கோடு பக்கத்து பகுதியில் அந்த கண்டம் இருந்தது, லெமூரியா கண்டம் இருந்தது. அதுதான் தமிழர்களுடைய தாயகம் என்பது நம்ம எல்லாரும் அறிந்தது. நான் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், இந்த தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்று, தமிழர்களும் தமிழினமும் மடை மாற்றப்பட்டதா? மடை மாற்றப்பட்டதா என்றால் அதுக்கு முன்பு எப்படி இருந்தோம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொன்மை எந்த அளவில் இருந்தது? நான் சுருக்கமாகத்தான் கூறுகிறேன். நம்முடைய தொன்மை என்பது மூத்த குடி. உலகத்தில் எந்த தேசிய இனமும் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய ஒரு மூத்த குடி. அது ஒரு முதல் நமது தொன்மை. இரண்டாவதாக நம்மளுடைய தாயகம். தமிழர்களுடைய தாயகம் எது என்று பார்த்தால் தமிழ்நாடு தான். இது வேறு பகுதியாக இருக்க முடியாது என்பதற்கு இந்த கீழடி சான்றுகள், இந்த தொல் ஆராய்ச்சி சான்றுகள் சொன்னாலும் கூட நமது இலக்கியத்திலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நெடியோன் குற்றமும் கொடியோல் வௌவமும் தமிழ் வரம் தன்புல நாட்டு என்று சிலப்பதிகாரத்திலே இருக்கிறது. நெடியோன் குற்றம்னா வேங்கடமலை, கொடியோன் வளம்னு குமரியாறு என்று சிலப்பதிகாரத்திலே கூறப்பட்டிருப்பது தெரியும். அதே போல் ஈமிழ்கடல் வேலி, இதெல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரிந்த ஒன்று தான். சிலப்பதிகாரத்திலே வஞ்சி காண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருணை ஆயும். அதே போல் தொல்காப்பிய உரைக்கு இளம்புறனார் கிபி 11ஆம் நூற்றாண்டிலே அவர் எழுதிய உரையில் நும் நாடு ஏதென்றால் தமிழ்நாடு என்க, தொல்காப்பியத்துக்கான அந்த விளக்கத்தை எழுதும்போது நும் நாடு ஏதென்றால் தமிழ்நாடு என்க என்று சொல்கிறார். அதே போல் வடவேங்கட முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம். அதே போல் அவர் தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயல் பணம் பரணார் பாடியது. இப்படி தொடர்ந்து நீங்கள் தமிழர்களுடைய அந்த பூர்வீகம் எது என்று சொன்னால் இந்த பகுதியை தான் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய முன்பு லெமூரியா கண்டம் இருந்தது, பற்றூலி ஆற்று பகுதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வடவேங்கட முதல் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் இதுதான் தமிழர்களுடைய தோன்றி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயகம். இதுதான் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய பகுதி என்பது இங்கிருந்து சென்றக்கூடிய ஆதி காலத்தில் சென்றவர்களாக இருக்கலாம், அல்லது லெமூரியா கண்டம் பிரிந்த போது பிரிவுபட்ட ஒரு பகுதியாக இலங்கை உருவாகிய போது அங்கே இருந்தவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே ஈழத்தமிழர்களை நாம் பார்க்கலாம். இது தமிழர்களுடைய குறிப்பு. தமிழர்களுடைய வீரத்தை பற்றி நாம் கூற வேண்டியதில்லை. தமிழர்கள் வீரன் கனக விஜயரை வென்று இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் தெரியும். அதேபோல் தமிழர்களுடைய தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்டது. 2000 ஆண்டுகள் என்று சொல்வதை விட அதற்கு முன்பு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு இலக்கணம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்படக்கூடியது என்றால், இலக்கண நூல் எழுதப்படக்கூடியது என்றால் ஒரு வளமையான செழுமையான ஒரு மொழி அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நாகரிக தன்மை என்பது அந்த மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை என்பது இருந்திருந்தால்தான் ஒரு இலக்கண நூலை எழுத முடியும். அப்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருந்தது. அதற்கு முன்பே பல இலக்கண நூல்கள் இருந்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பே 3 தமிழ்ச்சங்கமும் இங்கே நடைபெற்றதாக சொல்கிறார்கள். அவைகள் கடல்கோள் கொள்ளப்பட்டு கரைந்து போய்விட்ட அந்த நிலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த தொல்காப்பிய இலக்கணம் 3000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட இலக்கண நூல். இப்போ பல இடங்களில் இலக்கண நூல் என்பது வேறு மாதிரி பார்க்குறோம். அந்த மொழிக்கான ஒரு இலக்கணத்தோடு நிறுத்தி கொள்வார்கள். ஆனால் தொல்காப்பியம் என்பது முற்றிலும் மாறுபட்டது. அது எல்லாம் அறிந்த ஒன்று தான்.
எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று இந்த மூன்றும் அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் இந்த பொருள் அதிகாரம் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அகப்பொருள், புறப்பொருள் என்று மனிதர்களுடைய வாழ்நிலையை, அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியை, காலத்தை, நிலத்தை, இப்படி அத்துணையும் அவர்கள் அந்த இலக்கணத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்தது தொல்காப்பியம். இப்படி சிறப்பு மிக்க தொல்காப்பியத்தை மனிதர்களுடைய வாழ்வோடு இசைந்து உருவாக்கிய தன்மை படைத்து 3000 ஆண்டுகளுக்கு படைத்தது தமிழர்கள். அப்போ அந்த தமிழ் இலக்கியம் எந்த மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்படிப்பட்ட தமிழர்கள் அப்போ 1530 வந்து தோல்வி அடைந்திருக்கலாம், ஆட்சியை பறிகொடுத்திருக்கலாம். ஆனால் நம்ம நாகரிகம், நம்முடைய வரலாறு இவற்றையெல்லாம் நம்ம வந்து மறந்து விட முடியாது. அது இல்லை என்று யாரும் கூறிவிடவும் முடியாது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் 1800களில் அப்போ பிரியன் ஹாட்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அறிஞர், அவர் மொழி அறிஞர். அவர் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை 1800களில் அவர் செஞ்சார். அவர் செஞ்ச அந்த ஆராய்ச்சிகளுடைய பயனாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகளினுடைய எந்த குடும்பத்தை சார்ந்தது என்றால் தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்தது என்ற ஒரு கருத்தினை அவர் பரப்பினார். அவர் தமிழ்னு சொல்லலை, அவர் சொன்னது வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது தமிழியன் அப்படின்னு சொன்னார். தமிழியன் குடும்பம் என்று சொன்னார். TAMULAIN, தமிழியன் குடும்பம் என்று சொன்னார். அந்த தமிழியன் குடும்பத்தில் தான் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போடோஸ், திமால், அப்புறம் இன்ன பிற அந்த மொழிகள்லாம் வந்து இந்த தமிழ்மொழி குடும்பத்தோடு தொடர்பு இருக்கிறது என்ற கருத்தை அவர் கூறினார். அந்த பிரியன் ஹாட்சன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் பகுதி இருக்கிறது. அந்த ராஜ்மஹால் அந்த மொழி கூட அது ஒரு மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழி. அது கூட தமிழ் தேசிய அந்த மொழிகளினுடைய அந்த தொடர்பு இருப்பதை அவர் சுட்டி காட்டினார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியும் அவர் அதில் வெளியிட்டு ஒரு தமிழ் தேசிய அந்த மொழி குடும்பத்தை பற்றிய ஒரு தொடர்பு இருப்பதை பற்றியெல்லாம் அவர் வந்து அந்த நேரத்தில் வெளியிட்டிருந்தார். அதே போல் அதற்கு முன்பு எல்லிஸ், அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் எல்லிஸ். தெலுங்கில் வந்து தெலுங்குக்கு இலக்கணத்தை எழுதியவர். அவர் தான் முதல்ல ராபர்ட் கால்டுவெலுக்கு முன்பாக எல்லிஸ் அவர்கள் த கிராமர் ஆஃப் தெலுங்கு அப்படின்னு எழுதும்போது அதில் தான் குறிப்பிட்டு சொல்கிறார், இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள், குறிப்பாக தமிழ், தெலுங்கு போன்றவர்கள் சமஸ்கிருதத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 2 மொழிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சமஸ்கிருதம் வேறு, இந்த தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் வேறு என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். அவர் தெலுங்கு அந்த மொழி வரலாற்றை தான் அவர் வந்து இலக்கணத்தை தான் அவர் எழுதினார். எல்லிஸ் மிகப்பெரிய தமிழ் படைப்புகள்லாம் அவர் செய்திருக்கிறார். அது பல படைப்புகள். அவர் ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால், அவர் மதுரையிலே வந்து ஏதோ ஒரு நோயின் காரணமாக அவர் இறந்து விட்டார். ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் ராபர்ட் இருக்க மாட்டார். ஏனென்றால் எல்லீஸினுடைய பார்வை, சிந்தனை என்பது வேறாக இருந்தது. அவர் எழுதி வைத்த பல குறிப்புகள் அவர் இறந்த பிறகு அது மண்ணோடு மண்ணாக அது போய்விட்டது என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே தான் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் இந்தியாவிற்கு அவர் வருகிறார். இந்தியாவுக்கு வருகிறார். தன்னுடைய சமய பணியை செய்வதற்காக வருகிறார். சமய பணியை செய்வதற்காக வரும்போது அவர் மொழி அறிவு மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அதையும் செய்கிறார். அவர் அதெல்லாம் பாராட்டக்கூடியதான், அது சமய பிரிவு பாராட்டக்கூடியதான். அவர் இந்த மொழிகளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒப்பீடு இருப்பது போல உணர்கிறார். அந்த ஒப்பீட்டு பார்வை பார்த்தது கூட சரியா தவறு என்று கூட நம்ம சொல்லவில்லை. அந்த பணியெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் ராபர்ட் கால்டுவெல் இப்படி தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு தொன்மையும் அந்த தமிழ் மொழியினுடைய தனித்து நிற்கக்கூடிய அந்த வல்லாண்மையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உயர் நாகரிகத்தையும்
அவர் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு அவர் ஒரு புதிய ஒரு தமிழ் தேசிய இனத்தை முற்றிலுமாக அவர் மறைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய தேசிய இனத்தை அவர் உருவாக்கினார். திராவிட தேசிய இனம் என்ற ஒன்றை உருவாக்கினார். அந்த திராவிட தேசிய இனத்தை உருவாக்கிய அந்த அடிப்படையை தொடர்ந்து அதற்காக அவர் தமிழ் தேசியத்தையும் கொச்சைப்படுத்தினார், தமிழர்களை கொச்சைப்படுத்தினார் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. இருந்தாலும் கூட ராபர்ட் கால்டுவெலை பற்றி நமக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேர் என்பது அவர்தான் தமிழை சமஸ்கிருதத்தோடு இல்லாத ஒரு மொழி என்று கூறியவர் என்பது போல ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அவர்தான் தமிழை உயர்த்தி பிடித்தார், தமிழுக்கான பெருமையை பெற்று தந்தவர். அவர் இல்லை என்றால் தமிழ் இந்த நிலையை அடைந்திருக்காது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ராபர்ட் கால்டுவெல் என்று புகழப்படுகிறார். அவர் புகழப்படுவதற்கு இந்த காரணங்கள் சரியாக இருக்கிறதா, அல்லது அவர் புகழப்படுவதற்கான அந்த காரணங்கள் அல்லது அவர் ஆற்றிய பணி என்பது தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு புதிய பாதை அமைத்ததா, புதிய வழிகாட்டுதலை காட்டியதா, அல்லது திசை மாற்றியதா என்பது ஒரு புதிய பார்வை. அவர் பார்த்த பார்வை என்பது தமிழர்கள் அத்துணை பேரையும் அவர் முட்டாளாக பார்த்தார், ஒரு நாகரிகமற்றவர்களாக பார்த்தார். தமிழர்களை அவர் ஒரு உயர்வான ஒரு இடத்தில் வைத்து சிந்திக்கக்கூடிய திறன் பெற்ற வல்லாண்மை மிக்க வீரமிக்க அவர்களாக அவர் இருந்தார்கள் என்று அவர் எந்த இடத்திலும் அவர் கூறவில்லை. மாறாக தமிழர்களை பொறுத்தவரை அவர் கூறிய கருத்து என்பது அது இப்போ நேரடியாக படிச்சிங்கன்னா இன்னும் வேதனையாக இருக்கும். அவர் ஆரியர்கள் வந்த பிறகுதான் தமிழர்கள் நாகரிகத்தை அடைந்தார்கள் என்று சொல்கிறார். தமிழர்கள் நாகரிகம் அடைந்ததற்கு காரணமே ஆரியர்கள் இங்கே வந்தது என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். அடுத்ததாக தமிழர்கள் இங்கே அரசாட்சி இருந்தது, அரசர்கள் இருந்தார்கள். ஆனால் தமிழர்களுடைய அரசர்கள் அவர்கள் மிகப்பெரிய மாளிகையில் இல்லை, அரண்மனைகளில் கிடையாது, ஒரு சிறிய வீடுகளில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அவர் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். தமிழர்களுக்கு இலக்கியங்கள் இருந்தது, ஆனால் அவர்கள் அதை நூலாக்கி அதில் மேம்படுத்தக்கூடிய ஒரு அறிவு படைத்தவர்களாக இருந்தார்களா என்றால் கிடையாது. தமிழர்களுக்கு தெய்வ வழிபாடு என்பது கிடையாது. ஆனால் தமிழர்கள் அதே சமயம் மூட நம்பிக்கையிலும் அவர்கள் இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தெய்வ வழிபாடு என்பது தமிழர்களுக்கு இல்லையே தவிர தமிழர்கள் அவர்கள் சாத்தான்களை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சாமி என்பது இறைவன் என்பது அந்த யார் ஆட்சியில் இருந்தார்களோ அந்த அரசனை அவர்கள் இறைவனாக பாவித்து அவர்கள் அங்கே வணங்கினார்கள். அப்படி வணங்கும் போது அங்கே மிகப்பெரிய அளவிலே அவர்கள் வணங்கக்கூடிய அந்த முறை என்பது ஒரு காட்டு மிராண்டிகள் வணங்கக்கூடிய எந்த முறை இருக்கிறதோ அந்த முறையிலே இருக்க அவர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். தமிழர்களுக்கு 10 தெரிகிறது, 100 தெரிகிறது, 1000 தெரிகிறது. ஆனால் தமிழர்களுக்கு அங்கே 1 லட்சம் தெரியவில்லை, கோடி என்பது தெரியாது என்று சொல்கிறார். தமிழர்களை அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் கடல் கடந்தே செல்லாதவர்கள், அவர்களுக்கு வேறு பகுதிகளை உலகத்தினுடைய எந்த பகுதிகளுக்கும் செல்லவில்லை. அவர் அதிகமாக சென்றது இலங்கை பகுதி தான். ஏனென்றால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடந்து போகக்கூடிய அளவிலே தான் கடல் பகுதி இருந்த காரணத்தினாலே இலங்கைக்கு மட்டுமே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழர்களை அதாவது இதில் வெறும் மோசமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் திராவிடர்களை பற்றி எழுதிய அந்த நூலில் இந்த பகுதி வரும்போது மட்டும் தமிழர்கள் என்று சொல்கிறார். அதுதான் உண்மையிலேயே வேதனையான ஒன்று. ராபர்ட் கால்டுவெல்னுடைய அந்த இதில் வேதனையான ஒன்று இதுதான். அதே போல் தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு இலக்கியங்கள் இருக்கிறது, பெரிய நுண்ணறிவு படைத்த கலைகள், அறிவுபூர்வமான சிந்தனை பார்வைகள் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது.
இப்படி இருந்த இந்த தமிழர்களிடத்தில் ஆரியர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் நாகரிகம் அடைந்தார்கள், மேம்பட்டார்கள், அறிவுத்திறனை மேம்படுத்தினார்கள். அவர்களுடைய எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்தது ஆரியர்களுடைய வருகைதான். அதற்கு முன்பு அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக, சிந்திக்க தெரியாத மனிதர்களாக, வீரம் இல்லாதவர்களாக என்ற அடிப்படையிலே தான் அவருடைய பார்வை இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது குறிப்பாக இது தமிழர்களை பற்றி அவருடைய பார்வை. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.